நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. கவின், என்கிட்ட சொன்னில்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொன்னில்ல, அப்புறம் ஏன்டா என்னை விட்டு போன? அப்படி சொல்லிட்டு ஏன் என்னை விட்டு போன? நீ யூஎஸ் போற அன்னைக்கு என்கிட்ட என்னடா சொன்ன? இந்த தாலியை யாருக்கிட்டையும் காட்டாத மறைச்சு வச்சிரு, நான் போயிட்டு வந்து திரும்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னில்லடா. ஏன்டா என்னை விட்டு போன? கவின், என்னை பாரு கவின். கவின், ஏன் சஞ்சு உனக்கு பிடிக்கலையா? சொல்லுடா கவின். கவின், கவின், ஐ லவ் யூ கவின். என்னை பாருடா. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. என்கிட்ட வந்துரு கவின். நீ செத்தெல்லாம் போக மாட்ட. நீ ஏன் கவின் என்னை ஏமாத்த மாட்ட, எனக்கு தெரியும் கவின். ஆனா நீ இல்லாத வாழ்க்கையை என்னால வாழ முடியாதுடா கவின். என்கிட்ட வந்துரு கவின். எனக்கு தெரியும் என் கவின் வந்துடுவான், என்னை ஏமாத்த மாட்டான். ஏன்னா என் மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். அவன் இல்லாம நான் வாழ மாட்டேன்னு அவனுக்கே தெரியும். என்கிட்ட வருவான். வருவில்ல கவின், நீ வருவடா. வருகைக்காக இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன். ஆனா நீ வருவ, எனக்கு தெரியும்டா கவின். எனக்கு அன்னைக்கே ஒரு சந்தேகம் இருந்தது, ஆனா அப்படிலாம் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி மறைச்சிட்டே இல்ல. ஏன்டி மறைச்ச? என்ன மன்னிச்சிருக்கலை, நான் மறைக்கணும்னு நினைக்கல. ஆனா நான் இப்ப என்ன மறைச்சு நான் என்ன பண்ண? என் புருஷனே என்ன விட்டு போயிட்டானே. இப்ப இந்த குழந்தைக்கு நான் என்னடி பண்ணுவேன்? ஏய், என்ன எல்லாரும் வந்து நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களா? என்ன இப்போதைக்கு எல்லாரும் என் வீட்டுக்கு வந்தீங்க? மா சும்மா நிறுத்துங்க, பேசுங்கிறதுக்காண்டி பேசாதீங்க. உங்களுக்கு எப்படி உங்க பையனா அதே மாதிரி எங்களுக்கு எங்க ஃப்ரெண்டு, அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். எப்படிப்பா என் பையன் எல்லாத்தையும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவீங்களா? இப்போ எதுக்கு எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? அவ என்னமா வந்து என் பிள்ளையோட பிள்ளைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, அவன் தான் தாலி கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க என்னமா வந்து இங்க பெரிய வினாட கோவமா நின்றுட்டு இருக்கீங்க? இவன் யாரு? இருங்கம்மா, வந்ததும் வராம இப்படி பேசிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி பேச தோணும்? நீ பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன். இனி ஒண்ணுமே கிடையாது. அதான் என் புள்ள போயிட்டானே, இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் வெளியே போங்க முதல்ல. இன்னாஃப்மா, யார் சொன்னது கவின் இறந்துட்டான்னு? நீங்க போய் நேர்ல போய் பாத்தீங்களா? யாரோ ஒருத்தவங்க போன்ல சொல்ற நியூஸை நம்பிட்டு கவின் இறந்துட்டான்னு போட்டோக்கு மாலை போட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஏப்பா, அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுல இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றத நம்பாம இருக்க சொல்றியா? அப்ப என் புள்ள இறந்து போயிட்டான் தானே நினைக்க முடியும். என் புள்ள இறந்துதான் போயிட்டான், அதனாலதான் என்கிட்ட கூட என் புள்ள பேசவே இல்லை. அம்மா, போன்ல யாராவது சொல்றாங்க அப்படிங்கறது எப்படி நீங்க நம்புறது? இங்க பாருங்க, நீங்க நம்பினா நம்புங்க, நாங்க நம்ப மாட்டோம். எங்க கவின் உயிரோட தான் இருக்கான், கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான். என்ன நீங்க வேற நம்பிட்டு இருங்க, எங்களால அதை ஏத்துக்க முடியாது, நாங்க நம்பவும் மாட்டோம். நாங்க கண்டிப்பா கண்டுபிடிப்போம், கவின் உயிரோட தான் இருப்பான். ஆமா, இதைத்தான் நானும் ரொம்ப நேரமா சொல்றேன், என் கவின் உயிரோட தான் இருப்பான். ஆனா அவங்க தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்க. தேவையில்லாம என் கவின் போட்டோக்கு மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. என் கவின் உயிரோட தான் இருக்கா. கவின் சஞ்சு, பாத்தியண்ணா பாருங்கண்ணா, உயிரோட இருக்க கவினுக்கு மாலை போட்டு வச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு கேளுங்கண்ணா. அண்ணா, உங்களுக்கு நல்லாவே தெரியல, நானும் கவினை எவ்வளோ லவ் பண்ணோம். ஆனா இந்த தாலி அவன் கட்டினது நானா? என் வயிற்றுல வளருது, இது அவன் குழந்தை தானா? ஆனா கவின் அம்மா புரிஞ்சுக்காம பேசுறாங்கண்ணா.
இங்க பாருமா சஞ்சு, நீ நினைக்கிறத நாங்களும் நினைக்கிறோம். கண்டிப்பா உன் கவின் உயிரோட தான் இருப்பான். சரியா? இவங்க சொல்றதுல நினைச்சிட்டு எதுவும் போய். அம்மா இங்க பாருங்க, சஞ்சனா சொல்றதா உண்மை. என்ன, உங்க வீட்டு வாரிசை தான் சஞ்சனா சுமந்துட்டு இருக்கா. இதை நீங்க நம்பிதான் ஆகணும், இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். புரியுதா? ஏச்சி நிறுத்து. யார் சொல்லியுமே நம்புற, நீ வந்து சொன்னா நம்பிடுவனா? இங்க பாரு, நீங்க எல்லாம் என்ன நாளைய நினைச்சாலும் சரி, அடுத்தவன் பிள்ளைக்கு என் பிள்ளைய அப்பன்னு சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. என் பிள்ளை இறந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா நான் ஏத்துக்கிட்டு அப்படி வாமான் சிறுவுல கூப்பிட்டு வச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அம்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. நீங்களும் ஒரு பொண்ணு வச்சிருக்கீங்கல்ல, இதே கொடுமை இதே நிலைமை உங்க பொண்ணுக்கு வந்தா நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? அதை கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. என்ன, இங்க பாருங்க, உங்க பையனும் அந்த பொண்ணு தான் லவ் பண்ணாங்க. இப்போ அது மூலமா ஒரு குழந்தையும் வந்துருச்சு. இந்த பொண்ணை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இந்த குழந்தையும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கவின் உயிரோட வருவான், நாங்க வர வைப்போம். கண்டிப்பா கவின் இறந்து போகல. உங்களுக்கு இதுக்கு மேலே நம்பிக்கை வரலைன்னு வச்சுக்கோங்க. டேய், உண்மையை சொல்றான். அம்மா முதல்ல என்ன மன்னிச்சிருங்கம்மா. இவங்களாம் சொன்ன மாதிரி கவினும் சஞ்சுவும் தான் லவ் பண்றாங்க. சஞ்சனாக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிறதுக்கு நான் தான் காரணம். நான் அன்னைக்கு ஹோட்டல்ல ஜூஸ்ல போதை மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன். அதை நான் செஞ்சது அதோ நிக்கிறாங்களே மகா சசி, அவங்களுக்காக அதை செஞ்சேன். ஆனா அந்த ஜூஸ் இடமாறி இவங்க 2 பேரும் குடிச்சிட்டாங்க. அது தெரியாம 2 பேத்துக்குள்ள தப்பு நடந்து இப்போ இவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு வகையில நானும் தான் காரணம். என்னடா எவ்வளவு காசு கொடுத்தாங்க இப்படி நடிக்க சொல்றது? ஏம்மா ஓ மனசு கொஞ்சம் கூட இறங்காதா? எப்படிமா அப்படி கல் மனசுக்காரியா பேசுற? ஒரு பையன் அவன் பண்ண தப்ப வந்து சொல்லும் போது கூட உனக்கு இறக்கம் இல்ல மனசு. உனக்கு பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை அப்படி இதா போச்சு. இங்க பாரு, நீ ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கங்கிறத ஞாபகத்துல வச்சுட்டு பேசு. என்ன சஞ்சனா, என்ன மன்னிச்சிரு சஞ்சனா. நான் அந்த மகாக்கு தான் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இது தப்பி தவறி ஓ வாழ்க்கைக்கு இப்படி வந்து நிக்கும்னு நினைக்கல. என்ன மன்னிச்சிரு சஞ்சனா. உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? ஏன்டா இப்படி பண்ணன? நீ பண்ண ஒரு தப்பு இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பாரு. ஐயோ என் கவின். அப்பா எல்லாரும் ரொம்ப சூப்பரா நடிக்கிறீங்கப்பா. போதும் உங்க நடிப்பு. என்ன, நானே என் புள்ள இறந்து தொக்கத்துல இருக்கேன். மேலும் மேலும் வந்து யாரும் என்னை காயப்படுத்தாதீங்க. மரியாதை எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போயிருங்க. என்னால இவளை ஏத்துக்க முடியாது. அது எப்படி ஒரு பொண்ணுக்கு தப்பு நடக்கிறது அவளுக்கே தெரியாம நடக்குமா? சொல்லுங்க. அம்மா லூசு மாதிரி பேசாதம்மா. ஏய் உன் வேலைய பாரு. இங்கதான் பேசிட்டு இருக்க வாய் நொச்சு அவளதான் பாத்து. வாய் முடிச்சு அமைதியா இரு. அம்மா நீங்க கேக்குறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இப்படி ஒரு வார்த்தையை நீங்க கேட்கலாமா? நாங்க தான் சொல்றோம்ல, அது அவளுக்கே தெரியாம நடந்த தப்புமா. இங்க பாருங்க, இந்த குழந்தை கவினனோட குழந்தை தான். அவ போய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லம்மா. அவளுக்கே தெரியாம நடந்த தப்புனாலதான் இந்த குழந்தை வந்தது. ஆனா இவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்துறீங்களே, அவங்களுக்கு எவ்வளவு வலிக்குன்னு யோசிக்கிறீங்களா? அவன் ஏற்கனவே கவினனை இறந்த துக்கத்துல இருக்கா, இன்னும் அவளை காயப்படுத்துறீங்களே. ஏமா அப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, நீங்க எல்லாம் என்ன சொன்னாலும் சரி, என்னால இவளை ஏத்துக்கவும் முடியாது, என்னால இதை நம்பவும் முடியாது. என் புள்ளையே வந்து என்கிட்ட சொன்னாதான் நான் ஏத்துக்கிடுவேன். என்ன என் புள்ள வரப்போறது இல்லையா? அந்த தைரியத்துல வந்து பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை தப்பு பண்றானா அவளுக்கு தெரிஞ்சுதான் பண்ணுவா, தெரியாம எந்த தப்பு செய்ய மாட்டா. இதை இவ்வளவு தெளிவால என்னால விளக்க முடியாது. என்ன, வெளியே போயிருங்க. அவ்வளவுதான், எந்திரிச்சு எல்லாரும் வெளியே போயிருங்க. அண்ணா அன்னைக்கு ஒரு நாள் அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னான்ல, அப்போ இத பத்தி தான் இருக்குமா? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. அன்னைக்கு அம்மா கிட்ட போட கொடுத்து பேச வச்சிருந்தா இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கேனே. அண்ணே என்ன மன்னிச்சிருண்ணா. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேக்குறேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க சரியா? இப்போ இதே நிலைமை உங்க பொண்ணுக்கு என்ன, அதாவது ஒரு பேச்சுக்கு தான் நான் சொல்றேன். என்ன, ஏன்னா உங்களுக்கு அப்பயாவது புரியுதான்னு பாக்குறதுக்கு தான். என்ன, இதே நிலைமை உங்க பொண்ணுக்கு வந்து இதே மாதிரி நீங்க ஒருத்தவங்க காலடியில போய் விழுக வேண்டிய சூழ்நிலை வந்தா நீங்க என்னங்க செய்வீங்க சொல்லுங்க? என் பொண்ணை ஒண்ணு நான் அப்படி ஒண்ணு வளர்க்கல சரியா? என் பையனும் சரி என் பொண்ணு சரி ஒழுக்கமான முறையில தான் 2 பத்தி வளர்த்திருக்கேன். இவ போய் ஊர் மேய்ச்சிட்டு வந்து என் பிள்ளைய அப்ப என்ன சொன்னா நான் எப்படி ஏத்துக்க முடியும்? என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. என் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்ன, உங்க பொண்ணை சொன்னோன்னே உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது. இப்போ அதே நிலைமையில தான் இப்ப இங்க நிக்கிறாங்களே இவங்களுக்கும். என்ன, ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. சும்மா எடுத்த கோத்தோட சும்மா வார்த்தையை விட்டுறீங்களே, அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்க வலி யாராவது உணர்றீங்களா? இங்க பாருங்க, வார்த்தை விடுறதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. அதுக்கு பின்னாடி வர அந்த வலி இருக்கு பாத்தீங்களா, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. அத ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு விடுறதுதான் இருக்கு. என்ன, நீங்க சும்மா பேசுறதுக்காண்டி பேசணும் மட்டும் நினைக்காதீங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் ஃப்ரெண்டுக்கு நான் இருக்கேன், நான் ஏன் கேட்காம இருக்கணும்? சொல்ல போனா இது எனக்கு நடக்க வேண்டியது. என்ன, என் ஃப்ரெண்ட் அதுல தலையிட்டு அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறா. அப்ப நான் கேட்கதான் செய்வேன். என்ன கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு எந்த உரிமையுமே கிடையாது. இங்க பாருங்க, இப்ப சொல்றேன், சஞ்சுவோட வயித்துல வளர்றது உங்க வீட்டு வாரிசு தான். இத நாங்க நிரூபிப்போம், நிரூபிச்சே தீருவோம். அதே மாதிரி கவின் அண்ணா உயிரோட வருவாரு. நாங்க நம்புறோம் கவின் அண்ணா சாகல. கண்டிப்பா கவின் அண்ணா உயிரோட
ஒவ்வொரு வீட்லேயும் பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டு வயிற்று நெருப்பை கட்டிட்டு அலைவாங்க. எனக்கு ஒன்றுக்கு 2 பொம்பளை பிள்ளை. பிறந்த போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் வளர வளர இந்த சமூகத்தை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனால் என் பிள்ளைய எந்த தப்பு பண்ணிடாது, நாங்கள் அப்படி வளர்க்கல நினச்சிதான் வளர்த்துட்டே வந்தோம். ஆனால் இப்படி ஒரு நிலைமை என் பொண்ணுக்கு வரும்னு நான் நினைக்கல. ஆனால் சொல்கிறேன், என் பொண்ணுக்கு யாரும் இல்லை, அவளை அனாதையாக விட்டுவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. என்ன, என் பொண்ணுக்கு எல்லாமாவா நான் இருப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக என் பொண்ணு இந்த குழந்தைய பெத்த எடுப்பா. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரி, அவளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், கைவிட மாட்டேன். நீங்க என்னங்க, நீங்க என்ன சொல்றது, உங்க வீட்டு வாரிசு இல்லைன்னு? என் பொண்ணு நல்லபடியா அந்த குழந்தைய பெத்து எடுத்து உங்க வீட்டு வாரிசு தான் கண்டிப்பா நாங்க நிரூபிப்போம். பாருங்க, அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. ஆமா ஆமா, நீங்க எல்லாரும் ஒரே குட்டியில ஒரு மட்டைங்க தானே, நீங்க பேசதே செய்வீங்க, வரிஞ்சு கட்டிட்டு எல்லாமே செய்யதான் செய்வீங்க. அம்மா, அவங்க சொல்றதாமா உண்மை. இத நிக்கிறாங்களே, இவங்கள அண்ணனை லவ் பண்ணாங்கம்மா. காலேஜ்ல இருந்து 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கிடப்பட்ட காலத்துல இந்த தப்பு எப்படியோ நடந்து குழந்தையும் வந்துருச்சுமா. அம்மா பாவம், அந்த அக்காவை பாருமா. அண்ணன் இறந்த துக்கத்துல இருக்கும் போது இப்படி வார்த்தையால தேரள்ளி கொட்டுற மாதிரி கொட்டுறியேம்மா. அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருமா. பாவம், அப்படி பேசாத. நான் தான் சொல்றேன்ல, அவங்க நம்ம வீட்டு வாரிசுதாமா சமைக்கிறாங்க. பெரிய மனுஷி மாதிரி பேசாத. உனக்கு என்ன தெரியும்? அவன் சொன்னானா? உன் வேலையை பார்த்து உள்ள போ முதல்ல. ஒரு பொம்பளை பிள்ளைக்காக ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து அவங்க குடும்பம் வரைக்கும் வந்து பேசுறாங்களே, அவங்க சொல்றது ஏன் உண்மையா இருக்க கூடாது? ஏன் இப்படி வார்த்தையால கொட்டுறவங்கள? எனக்கு என்னமோ இதுதான் உண்மையா இருக்கும்னு தோணுது. ஏங்க, நீங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. நான் எவ்வளவு தூரம் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன், நீங்க உண்மையா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. அது எப்படி உண்மையாகும்? இங்க பாரு, ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல பொய் சொல்றாளோ இல்லையோ, இந்த விஷயத்துல அவ பொய்யே சொல்ல மாட்டா. ஏன்னா இது அவ தன்மான சம்பந்தப்பட்டது. ஏன் இப்படி வார்த்தையால உங்களை குத்தி கொள்ற? கொஞ்சம் என்ன ஏதுன்னு பொறுமையாக கேட்போமே. இல்ல இல்ல இல்ல, யார் என்ன சொன்னா சரி, என்னால இது ஏத்துக்க முடியாது. என் பையனே வந்து ஆமா இது என் குழந்தை அப்படின்னு சொல்ற வரைக்கும் என்னால ஏத்துக்க முடியாது. அது வரைக்கும் இவ வேற எவங்கிட்டே பழகிதான் அந்த குழந்தைய வாங்கியிருப்பா. அப்படித்தான் நான் நினைச்சிருப்பேன். அத்தை, நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா வேற ஒருத்தட்ட பழகினேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் கடவுளை கூட என் கவினுக்கு துரோகம் பண்ணதில்லை. இந்த வார்த்தையை கேட்கும் போது நான் எதுக்கு உயிரோட இருக்கேன்னு என்ன நினைக்க வைக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க, என்னால அதை தாங்க முடியல. ஐயோ கவின், நீ உயிரோட இருந்திருந்தா இந்த வார்த்தையை நான் கேட்டிருப்பேனா? சஞ்சு, அல்லாத சஞ்சு, கவின் என்ன வந்துருவாங்கடி. அல்லாத சஞ்சு, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்டி. அல்லாத என்னால எப்படி அல்லாம இருக்க முடியும்? என்ன இப்படி தன்னை தனியா விட்டுட்டு போயிட்டானே. இனி எனக்கு என்ன யாரு இருக்கா? வருவேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டேன்ல. நான் அவனை விட்டுருக்க கூடாது. என் கையில பிடிச்சு வச்சிருந்தா இப்ப கவினை என் கூட இருந்திருப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் கொண்டுட்டேன் கவினை, நான் தான் கொண்டுட்டேன். கவின், கவின். அவன் கூட ஒரு நாள் சண்டை போட்டாலும் என்னால பேசாம இருக்க முடியாது. ஆனா இப்ப வாழ்க்கை முழுசு என்ன பேசாமலே போயிட்டானே. எப்படி அவனை நான் மறப்பேன்? இனி இந்த குழந்தை பிறந்து அப்பா எங்கம்மான்னு கேட்டேன், நான் என்ன சொல்லுவேன்? 4 வருஷம் கழிச்சு வந்துடுவேன்னு சொன்னா. ஆனா இப்படி என்ன மொத்தமா விட்டுட்டு போயிட்டானே. இல்ல, அவன் போக மாட்டான், வருவா வருவா. மகாம
என் பொண்ணை இப்படி ஒரு நிலைமையில பார்க்க நான் உயிரோட இருக்கேனா? என் பிள்ளைய கொஞ்சம் பாருங்க. இதை பார்த்துமா உங்களுக்கு மனசு இறங்கல? அவ துடிக்கிறத பாருங்கம்மா. இந்த துடிப்பு எப்படிமா அவளுக்கு உண்மை இல்லாம போகும்? இங்க பாருங்க, நான் பண்ணது தப்புதான். ஏதோ ஒரு கோவத்துல உங்களை செருப்பால் அடிச்சுட்டேன். ஆனா அதுக்காக நீங்க சொன்ன மாதிரி உங்க காலில் வந்து விழுந்தேன்ல. யாருக்காக இல்லைனாலும் அவன் வயிற்றுல உள்ள குழந்தைக்காக வந்து அவளை ஏத்துக்கோங்கம்மா. அம்மா, இதுக்கு மேல அவங்க கிட்ட எதுக்கு கெஞ்சுறீங்க? போதும், எல்லாமே ஒரு அளவுக்கு தான்மா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான் கெஞ்சணும். இல்ல அதுக்கு மேல அவங்க நம்பல, அதுக்கு மேல அவங்க எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, விட்டுறணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களுக்கு உண்மை என்னன்னு நம்ம தான் புரிய வைக்கணும். புரியுதா? புரிய வச்சு கண்டிப்பா சஞ்சனாவை இவங்க வீட்டுக்கு மருமகளை நம்ம அனுப்பி வைப்போம். புரியுதா அவங்களுக்குமா? இங்க பாருங்கம்மா, கவின் உயிரோட இருக்கிறது இவங்க நம்புறாங்களோ இல்லை மத்தவங்க நம்புறாங்களோ இல்லையோ, நான் நம்புறேன். நாங்க எல்லாரும் நம்புறோம். கண்டிப்பா கவின் உயிரோட வருவான், வந்தே தீருவான். அவனை நாங்க கண்டுபிடிப்போம். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா. ஏன்னா கவின் எங்களுக்குமே வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். 4 வருஷம் சஞ்சனாவை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் வந்துருவேன் தான் சொல்லிட்டு போனான். சொல்லிட்டு போனவன் எப்படி வராம இருப்பான்? கண்டிப்பா வருவான். கண்டிப்பா வர வச்சே தீருவோம். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆனா இனி சஞ்சனாவை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். ஏன்னா மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. தெரியாதனமா நடந்த தப்பு, அது மூலமா ஒரு குழந்தை. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். அதோட இப்ப கவின் இல்லாததை அவங்களால அதை ஏத்துக்க முடியாது. இல்லாதது இல்ல, கண்டிப்பா கவின் வருவான். ஆனா அந்த பொண்ணுக்கு நீங்க தான் உறுதுணையா இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு யாரோட அரவணைப்பு இருக்கோ இல்லையோ, பெத்த தாயோட அரவணைப்பு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு நாளை முழுசு சந்தோஷமா இருப்பாங்க. பாவமா நீங்க தான் பாத்துக்கணும். இங்கெல்லாம் இருந்து இப்படி ஒரு கொடுமையை பார்க்க என் மனசுல தைரியம் இல்லை. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இங்க பாருங்க, உங்களுக்கு யார் சவால் விடுறாங்களோ இல்லையோ, நான் விடுறேன். என்ன, என் கவினுக்கு நான் உண்மையான ஃப்ரெண்டு அப்படிங்கறத நிரூபிக்கணும்னா சஞ்சனா வயிற்றுல விளையாடுறது கவினோட வாரிசு தான், உங்க வீட்டு வாரிசு தானே. நான் நிரூபிக்கிறேன். நிரூபிச்சு சஞ்சனா உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பல. என் பேர் கார்த்தி கிடையாது. நாங்க யாரும் கவினுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. காதல்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு. காதலோட பவர் என்னன்னு இன்னும் 6 மாசத்துல நான் காட்டுறேன். அப்போ உங்க மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன். இன்னொரு விஷயம், இதே நிலைமை கண்டிப்பா உங்களுக்கும் வரும். நீங்களும் அனுபவிப்பீங்க. அப்ப நினைச்சு பாப்பீங்க இந்த பிரச்சனைய. சந்தனா வாங்கம்மா போலாம், எல்லாரும் வாங்க. ஆமா, இனி நீங்க எதை நினைச்சுமே கவலைப்படக்கூடாது. புரியுதா? இனி உங்களோட வேலை சஞ்சனாவை நல்லபடியா பார்த்து இந்த 6 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு நல்லபடியா அந்த குழந்தைய வெளியே கொண்டு வர்றது மட்டும்தான். மற்றபடி நடக்கிற எல்லா பிரச்சனையும் நாங்க பாத்துக்கிறோம். எந்த பாய் இன்னைக்கு இது என் வீட்டு வாரிசு இல்ல, என் புள்ளதான் வந்து உண்மையை சொல்லணும்னு சொல்லுச்சோ, நாளைக்கு அதே வாயால இந்த வீட்டு வாரிசு நிரூபிச்சு அவங்க பாமா மருமகளின் உள்ள கூப்பிட வைப்பேன். வாங்கம்மா போலாம். சஞ்சு, நீ ஒன்றும் கவலைப்படக்கூடாது. உனக்கு அம்மா இருக்கேன், சரியா? உன் புருஷன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். கண்டிப்பாக இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி உன்னை தேடி வருவான். நீ அழுகக்கூடாது, சரியா? வா போகலாம். அல்லாதம்மா, என் செல்லம் இல்லை. அம்மாவை பாரு. அல்லாத வாங்கம்மா, கூட்டிட்டு போ. சஞ்சு போலாம். ஒரு தடவை என் கவின் என்னை பார்க்க சொல்லுடி. நான் வரேன். நான் வந்ததுல இருந்து கவின் என்ன பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு தடவை என்ன பார்க்க சொல்லு. அதெல்லாம் அவர் வந்து உன்னை பார்ப்பாரு. வருவாரு. நீ நம்புறீல அவர் வருவாருன்னு? அப்புறம் என்ன பாப்பா? ஆமா வருவார்ல. சரி, அவன் வந்து என்னை பார்க்கட்டும். போலாம்.
சரி கவி, நீ என்னை பார்க்க வேணாம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீ பண்ணில எனக்கு தூக்க வரலன்னு சொல்லி அப்ப நீ என் பக்கத்துல இருந்த மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி இப்பவே ஏதாவது பண்ணுடா. நீ என் பக்கத்துல இருக்க மாதிரி எனக்கு வேணும்டா. கவின், இங்க பாரு கவின். நீ என்ன பார்க்கல, நான் உன்னை பார்க்கறேன். நான் கண்ணை மூடுறேன், நீ வரணும். சரியா? வருவதானே? வருவேன். நான் கண்ணை மூடுறேன், வந்துரு. வரணும். கவின், கவின் வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. பாத்தியா, இவங்கெல்லாம் நீ செத்து போயிட்டதா சொல்றாங்க. நீ சாகல தானே? நீ கவின் வந்துட்ட பத்தியா நான் சொன்னோனையும் எனக்கு தெரியும்டா. கவின், கவின், கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கிறேன். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ கவின். ஐ லவ் யூ. ஏய், யாரு வேணாலும் நான் செத்து போயிட்டதா நம்பலாம். ஆனா ஏன் குட்டிமா எப்போதுமே நம்பக்கூடாது. ஏன்னா அப்படி நீ நம்பிட்டீன்னா நம்ம காதல் இறந்து போனதுக்கு அர்த்தம். அதனால நீ எப்போதுமே அந்த தப்பை செய்யவே கூடாது. நீ நம்புறில்ல, உன் கவின் உன் கூட தான் இருக்கான், உன் பக்கத்துலேயே தான் இருக்கான், உனக்குள்ளேயே தான் இருக்கான். ஓகேவா? காதல் நிஜத்துல மட்டும் இல்லை, நினைவுல கூட வாழும். ஓகேவா? ஐ லவ் யூ டி. கண்டிப்பா வந்துருவான்னு சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, கண்டிப்பா உங்க கவின் வருவான். சரியா? அழுக கூடாது. இவ்வளோ கான்ஃபிடண்டா அங்க வந்து பேசிட்டு அப்புறம் இங்க வந்து இப்படி கோல மாதிரி அழுதுட்டு இருந்தா எப்படி? அழுக கூடாது. கண்டிப்பா கவின் உயிரோட வருவான். ஒரு சாதாரணமா போன்ல சொல்ற நியூஸை வச்சுட்டுலாம் நம்மளால நம்ப முடியாது. ஓகேவா? நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க கவின் 4 வருஷம் கழிச்சு அவன் சொன்ன மாதிரி அவன் எந்த இடத்துல உங்களை கடைசியா வச்சு மீட் பண்ணிட்டு போனானோ அதே இடத்துல உங்களை பார்க்க வருவான். புரியுதா? இவ தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்ச போது நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா இவ வழியை நினைக்கும் போது இவளுக்கு உறுதுணையா இருக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அல்லாத செஞ்சு இந்த உலகத்துல எந்த பெத்தவங்களுக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடுமை தாமா உங்களுக்கு நடந்திருக்கு. ஆனா அதை பெருசா எடுத்துக்காம சஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணீங்க பாருங்க. அங்க இருக்கீங்கம்மா. என்னைக்குமே அம்மா அம்மாங்கிறத நீங்க காமிச்சிட்டீங்க. ஆனா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க விரும்பிக்கிறேன். ஏன்னா நியாயப்படி பார்த்தா அந்த படுபாவி பண்ண குழப்பத்துக்கு இது எனக்கு நடக்க வேண்டியது. ஆனா அந்த கடவுளா பார்த்து சஞ்சு அனுப்பி வச்ச மாதிரி சஞ்சு அதை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு நடுத்தரவுல நிக்கிற மாதிரி நிலைமை ஆகி போச்சு. ஆனா கண்டிப்பா கவின் என்ன வருவாங்க, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேம்மா. இதனால இவ படிப்பு போயிடக்கூடாதும்மா. இந்த ஒரு
வருஷம் இவ நல்லபடியா படிச்சு அவ மார்க் எடுக்கணுமா, டிகிரி வாங்கணும். இவளை காலேஜ் மட்டும் அனுப்பிடுங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். வீட்டுல இருக்கும்போது நீங்க பாத்துக்கோங்கம்மா. நம்ம அவங்க கிட்ட சொன்ன மாதிரி இது கவின் என்னோட வாரிசு தானே, அவங்களுக்கு நிரூபிக்க. நீ எப்படிம்மா இந்த சமூகத்துல நடமாட முடியும்? 1000 பேர் 1000 பேசுவாங்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா இந்த ஊர் உலகம் என்னென்ன பேசும் தெரியுமா? எப்படிம்மா அவளை வெளியே அனுப்ப சொல்றீங்க? ஊர் உலகம் என்னமா பேசுனீங்க நினைக்கிறீங்க? இந்த ஊர் உலகம் நம்ம நல்லா இருந்தாலும் பேசும், நாசமா போனாலும் பேசும். அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுமா. நம்மளோட வாழ்க்கையை பார்த்துட்டு போகணும். யார் என்ன சொல்லிடுவாங்க, நாங்கள் பார்க்கத்தானே போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக சஞ்சு படிக்கணும், படித்து இந்த டிகிரியாவை வாங்கிதான் ஆகணும். அவனே உயிரோட இல்லை, இதுக்கடி இந்த தாலியை போட்டிருக்க கொடு. தொடாத, தாலியை தொடாத. யாரு சொன்ன அவன் உயிரோட இல்லைன்னு? அவன் உயிரோட தான் இருக்கா. அவன் வருவான், நீ தாலியில தொடாத. என் கவின் சொல்லியிருக்கா, யாருக்காகவும் தாலியை கழட்டக்கூடாதுன்னு. நான் கழட்ட மாட்டேன். தொடாதம்மா, வேணாம் அம்மா. இது ஒண்ணு மட்டும் என்கிட்ட இருக்கட்டும்மா, வேணாம்மா. அம்மா வேணாம்மா, அந்த தாலி கவின் சஞ்சனாவுக்கு கொடுத்துட்டு போன மிகப்பெரிய பரிசு. அதை விட அவன் உயிரை சஞ்சனா கிட்ட விட்டுட்டு போனது அதை விட மிகப்பெரிய பரிசு. அவன் உயிரை நம்ம காப்பாத்திடலாம், ஆனா அவன் தாலியும் அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரியே சஞ்சனா கழுத்திலே இருக்கட்டும். அதை கழட்ட வேணாம். கண்டிப்பா கவின் வந்து கேட்பான் சஞ்சனா கிட்ட, தாலியை ஒருவேளை கழட்டிட்டா எதுக்கு கழட்டினேன்னு கேட்பான். அதனால வேண்டாம்மா. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன சமூகத்துக்காக சஞ்சனாவோட கழுத்துல அந்த தாலி இருக்கிறது சரி. ஆமாம்மா, கார்த்தி அண்ணா சொல்றதா சரி. ஏன்னா ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சா இந்த ஊர் உலகம் தப்பாக தான் பேச செய்யும். ஒருவேளை நம்ம கலை சொன்ன மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சில பேரை வாயை நம்மளால அடிக்க முடியாது. அதுவும் சஞ்சனா கண்டிப்பாக படித்து முடிக்கணும். அதுதான் கவிஞனோட ஆசையும். அதனால அந்த தாலி அவ கழுத்தில் இருக்கட்டும். நாம நம்புறோம்ல, எப்படி கவிஞனா உயிரோட இல்லாமல் போவாங்க? கண்டிப்பாக உயிரோட வருவாங்க. நம்ம நம்புறதுனால சஞ்சனா கழுத்தில் அந்த தாலி இருக்கட்டும். வேணாம்மா, அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. தாலி ஆமா, என் கவின் வருவான். அவன் என்கிட்ட சொல்லியிருக்கா, இந்த தாலியை கழட்டக்கூடாது. நான் கழட்ட விட மாட்டேன், கழட்ட மாட்டேன். அப்போ சரிங்கம்மா, நாங்கள் இப்போதைக்கு கிளம்புறோம். நீங்கள் சஞ்சனாவை பார்த்துக்கோங்க, நாளைக்கு காலேஜில் பார்த்துக்கலாம். இவங்க அப்பா கிட்ட தான் இந்த விஷயத்த நான் எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. அவங்க பொண்ணு மேல அவர் உயிரே வச்சிருக்காரு. அவ பொண்ணு இப்படி பண்ணிட்டாரு தெரிஞ்சா அவர் என்ன நிலைமைக்கு போவார்னே தெரியல. புரியுதுமா, கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சு போகிற, இல்லைன்னா நாங்கள் சொல்கிறோம்மா. இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் போங்க, நான் என் பொண்ணை பாத்துக்கிறேன். சரி சஞ்சு, நாங்கள் கிளம்புறோம். பார்த்து பத்திரமா இரு, அழுகக்கூடாது சரியா? அழுகாத. கவின் வருவான்ல? கண்டிப்பா வருவாங்கடி. யாருக்காக வரலனாலும் உன் பாப்பாக்காக கண்டிப்பா வருவார் சரியா? அல்லாத. நாளைக்கு காலேஜில் பார்த்துக்கலாம், ஓகேவா? எவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்தோம், எவ்வளோ பாசம் வச்சோம். கடைசியில் ஏன்டி இப்படி பண்ணுன? உன்னை சொல்லி எந்த தப்புமே கிடையாது, எல்லாம் இந்த விதி. நீ ஒன்றும் கவலைப்படாத, அழுகாத சரியா? அவங்க என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த வீட்டுக்கு தான் நீ வாழ போவ. அம்மா உன்னை கண்டிப்பாக அங்கே அனுப்புவேன். நீ அழுகாத சரியா? என்னால உனக்கு கஷ்டம் மட்டும்தானே? அம்மா பேசாம நானும் கவின் போன இடத்துக்கே போயிடவா? நீ நிம்மதியா இருப்பில்லம்மா. உன்னை பெற்றதுக்கு நான் தாண்டி செத்து போகணும், நீயே செத்து போற. விடு, இதுதான் உன் தலையெழுத்துன்னு ஆகிப்போச்சு, அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. நீ இருக்கிற குறை காலத்தை நல்லபடியாக வாழப்பாரு, அவ்வளோதான் சரியா? இனி எங்கம்மா நான் நிம்மதியா வாழுவேன்? என் கவின் இல்லாத ஒரு லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத போது எப்படிமா வாழுவேன்? சஞ்சு, அவங்க எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீயும் நம்புறியா? எனக்கு நம்பிக்கை இல்லை. மாமா இறந்து போயிருக்க மாட்டாரு, நான் நம்புறேன். அதே மாதிரி நீயும் நம்பு சஞ்சு. ஆமா ஆமா, அவன் போயிருக்க மாட்டான். அவன் வருவான். ஆமா கல்யா, நீ சொல்றது சரிதான், அவன் வருவான். நான் ஒரு லூசு, நான் அடிக்கடி அப்படிதான் பேசுவேன், உனக்கு தெரியாதா? சரி, அவன் வருவான்ல. அம்மா, இவ ரொம்ப மனசு குழம்பி போயிருக்காமா. அவன் நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அது தெரியுமா உனக்கு? மாமா வரப்போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துலேயே அவள் இருந்தனால தூங்கவே இல்லை. அவள் மாசமாக இருக்காமா, ரொம்ப பாவம். ஒரே ஒரு டேப்லெட் கொடுமா, அவளுக்கு தெரியாமல் பாலில் கலந்து கொடுக்குறேன். அவன் நிம்மதியாக தூங்கட்டுமா, பாவம்மா ப்ளீஸ்மா. ஒரே ஒரு தூக்க மாத்திரம். அவன் மனசு இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவளுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவள் தூங்க மாட்டாமா, ஏன்னா அவளால் மாமா இல்லாததை ஏற்றுக்க முடியாது. எனக்கு தெரியுமா, உனக்கு எந்த
கெஞ்சி கேட்குறேன், ஒரே ஒரு மாத்திரை மட்டும் பாலில் கலந்து கொடுமா, அவன் குடிச்சிட்டு தூங்கிடட்டும் ப்ளீஸ்மா. எனக்கு அவன் நிம்மதி வேணும். ம் வா எடுத்து தரேன். நான் இல்லாமல் உன்னால இருக்க முடியாது. நீ வருவ, எனக்கு தெரியும். நீ வருவடா. பாரு நம்ம பாப்பா, நீ வருவ வருவ. கண்ணுக்குள்ள முகந்தாயா வந்து வந்து போகும், நெஞ்சு பட்ட பாடு சாமிக்கு சொன்னா பாரம் கொஞ்சம் தூங்கும், ஆசைய நெஞ்சில் அழிக்க நான் அமிலம் ஊத்தி குடிக்க, உன் நினைவை எப்படி மறக்க, வானீளத்தை எது கொண்டு அழிக்க.